வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம் என்பவர்களே, அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது யாவர் மனதிற்குள்ளும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் வாழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடதான் என்பவர்களே. அதுபோல் இன்றும் ஒரு பதிவு. பிறர் மீது நாம் ஆசை வைக்கின்றோம், அந்த ஆசை அவர்களும் நம் மீது வைத்திருந்தால் அது ஆசை, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியலால் புது உயிர்கள் உருவாகும், அந்த உயிரினத்தால் நம் வாழ்க்கை பெரிதாகும். அதுபோல் எத்தனை பேர் இந்த மண் தடம் மீது இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என மனதை வைத்து கை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. தேவையற்ற நிகழ்வுகளால் இந்த மண்ணுக்குள் மாண்ட உயிர்களின் கணக்குகளை எடுத்து பார்த்தால் எத்தனை உயிர்கள் அழகாக இந்த மண்பரப்பின் மீது வாழதான் பிறக்கின்றது. எல்லா உயிரினமும் காரணங்கள் தெரியாமல் மாண்டு போகின்றது. எதற்கென்று புரியவில்லை. ஆசை, அனைத்திலும் ஆசை. ஒருவருக்கு இந்த மண் மீது ஆசை, இந்த மண்ணில் இருக்கும் பெண் மீது ஆசை, பொருள் மீது ஆசை, பணம் மீது ஆசை. ஆசை உடைத்தால் பணம் ஈட்டலாம், பொன் வாங்கலாம். பெண் அவர் மனதிற்குள்ளும் நம் மீது ஆசை இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். அது திருமணமாக முடியும். அழகான வாழ்விகளில் உயிரோட்டங்களோடு சேர்ந்த திருமண பந்தங்களோடு உறவுகள் தொடரும். இப்படி இல்லாத நிலைதான் இங்கு அதிகம் என தோன்றுகின்றது அழகு தமிழ் கவிதை கழகத்தின் வாயிலாக. என் உறவுகளே, நாம் பிறந்தோம் மட்டும் அல்லாமல் ஏதேனும் ஒரு இலக்கை கையில் கொண்டோம், அதை கொண்டு அழகாக வாழ்ந்தோம், வாழ்ந்து காட்டினோம் என்றுதான் இருக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் நாம் நேர்பட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் பிறந்தேன், அழகாக வாழ்ந்தேன், யாவருக்கும் தீங்குகள் நினைக்கவில்லை என நினைத்து அழகூற இந்த வாழ்வியலை நடத்துங்கள் என் உறவுகளே. தேவையற்ற உயிர்கள் எதற்காக போக வேண்டும்? அழகான இந்த மண்பரப்பின் மீது நம் உயிர்கள் விலை மதிப்பற்றது. காரணம் வேண்டும். அழகாக பிறந்து அழகாக வாழ்ந்து வயது மூப்போடு இறப்போம் அழகாக இந்த மண்பரப்பின் மீது என இந்த பதிவு மூலமேனும் நீங்கள் உங்கள் மனதுக்குள் ஆணிவேராக இதை பதிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை கற்றுத்தரும் அனுபவம் போல் எதுவும் இந்த உலகில் இல்லை. அழகாக இந்த வாழ்வியலை கையாளும் அந்த பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது. அது கற்றுத்தரும் பாடம் நமதானதாக இருக்கட்டும். அழகூற கையாளுங்கள் இந்த மண் பரப்பின் மீது கொண்ட மனித பிறவியை என் உறவுகளே. தீங்குகள் எண்ணாத உள்ளம் உங்களுக்குள் இருந்து விட்டால் அது போதும், அது போதும்.